ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரவா கேசரி தான். இந்த ரவா கேசரி எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பட் இதில் சம் சீக்ரெட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸில் சாப்பிட்ற மாதிரி நமக்கு டேஸ்ட் அப்படியே வீட்டில் பர்ஃபெக்டாக கிடைக்கும். நம்ம வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபியூ கேஷ்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதே வெசலில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரவா நெய்யிலே நம்ம ரோஸ்ட் பண்ணணும். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கிறேன். இதில் நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு லோ ஃப்ளேமில் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இப்போ தான் வாட்டர் பார்த்திங்கன்னா 2 கப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். நம்ம எந்த கப்பில் ரவா எடுக்கிறோமோ அதில் 2 கப்ஸ் அளவுக்கு வாட்டர், ஒரு 1 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மில்க்லேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு பட்டர் இல்லைன்னா நெய் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ஏலக்காய் அளவுக்கு க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட் கலர் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். வாட்டரில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மில்க் நல்லாவே கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரவா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி விழுகும். இங்கே யாரும் சொல்லாத சீக்ரெட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த ரவா மில்கோடு சேர்த்து நம்ம வேக வைக்கிறப்போ நமக்கு கேசரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம கேசரி செஞ்சு ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்டா கூட அதோட கன்சிஸ்டன்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. நம்ம எப்படி சூடாக சாப்பிட்றப்போ சாஃப்டாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுகர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சுகர் நீங்கள் எந்த சுகர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம 1 கப் ரவாக்கு 1.5 கப் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்வீட்னஸ் கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.25 கப் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுட் கலர் நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நெய் இல்லைனா பட்டர் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே அப்படியே இருக்கும். ஸோ நம்மளோட ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு, சூஜி அல்வா ரெடி ஆயிடுச்சு, கேசரி பாத் ரெடி ஆயிடுச்சு, எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். ஹாப்பி நவராத்திரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த நவராத்திரிக்கு இந்த மாதிரியே கேசரி செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா கேசரியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.